ஹலோ எவ்ரியான், வெல்கம் பேக் டு டெக்கி கிளைட். நீங்கள் ஒரு வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் பிளாக் போஸ்ட் மைல்ஸ்டோன்ஸ் இல்லைன்னா உங்களோட ப்ராஜெக்ட் ரோட் மேப், உங்களோட கம்பெனியோட ஜேர்னியை வந்து ஒரு டைம் லைனாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு வீடியோவில் எப்படி ஒரு பியூட்டிஃபுல் டைம் லைன் வந்து ஈஸியாக காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப்ஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரீ பிளகின் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உங்கள் வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு பிளகின்ஸில் போயிட்டு ஆட் பிளகின் கொடுத்துக்கோங்க. சர்ச் பாக்ஸில் ராயல் எலமெண்டர் ஆட்-ஆன்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணதும் சைட் பாரில் உங்களுக்கு ராயல் ஆட்-ஆன்ஸ்ன்னு சொல்லி ஆட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே ராயல் ஆட்-ஆன்ஸ் ராயல் ஆட்-ஆன்ஸ் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விட்ஜெட்ஸ் வந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விட்ஜெட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ உங்கள் வெப்சைட்டில் அதை மட்டும் எனபிள் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்ல போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் லைன் அப்படிங்கிற விட்ஜெட் வந்து வேணும். அதுக்கு நீங்கள் Ctrl+F கிளிக் பண்ணிவிட்டு டைம் லைன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அது ஹைலைட் பண்ணி காமிக்கும். அந்த விட்ஜெட்டை மட்டும் நீங்கள் எனபிள் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல வியூ விட்ஜெட் டெமோ அப்படின்னு இருக்கு. இந்த விட்ஜெட் டெமோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த விட்ஜெட் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டெமோ மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க கம்பெனியோட போட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வீடியோவும் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். இமேஜ், வீடியோ, ஓவர்லே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு போஸ்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த பிளகின் விட்ஜெட்ஸ்ல இருக்கு. எல்லாமே ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஃப்ரீ பிளகின் அதை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறங்காட்டி ஒரு சில லிமிடேஷன் மட்டும் இருக்கு. அதை நான் வீடியோக்குள்ள போயிட்டு சொல்றேன். நீங்க வந்து மேலே எடிட் வித் எலமெண்டர் கொடுத்துக்குங்க. நீங்க எந்த பேஜ்ல எடிட் பண்ணுமோ அந்த பேஜ்ல எடிட் வித் எலமெண்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு டைம்லைன் எங்க வரணுமோ அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டு ஒரு நியூ கண்டெய்னர் ஓபன் பண்ணிட்டு இந்த சர்ச் விட்ஜெட்ல டைம்லைன் சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா போஸ்ட் ஸ்டோரி டைம்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர் சிம்பிள் போட்டு வந்துடும். இதை வந்து நீங்க ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிங்க. இங்க பாத்தீங்கன்னா டைம்லைன் கண்டென்ட் அப்படின்னு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கஸ்டம் அப்படிங்கிறது வந்து நீங்களா வந்து இப்போ டெக்ஸ்ட், இயர், இமேஜ், வீடியோ எல்லாமே நீங்களா வந்து ஆட் பண்றது. டைனமிக் அப்படிங்கிறது நீங்க ஒரு போஸ்டா ஆட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்க ஜஸ்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுவே டைனமிக்கா உங்களுக்கு அப்டேட் ஆயிக்கும். இதுல வந்து நீங்க கொரியில போயிட்டீங்க அப்படின்னா அது என்ன மாதிரி டைனமிக்கான நீங்க செட் பண்ணணும் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ போஸ்ட் டைப் அப்படிங்கிறதுல போஸ்ட் நீங்க கொடுக்கணுமா, பேஜஸ் கொடுக்கணுமா, இல்ல வேற ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு பாருங்க. அடுத்து வந்து செலக்ஷன் அப்படிங்கிறதுல டைனமிக் அப்படிங்கிறது நீங்க ஒன் டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே அப்டேட் ஆயிக்கும். நீங்க பேக்எண்ட்ல அப்டேட் பண்ணும்போது மேனுவல் அப்படிங்கிறது இந்த போஸ்ட்லயே நீங்க மேனுவலா சூஸ் பண்ணிக்கலாம். அந்த போஸ்ட் டைப் நேம் வந்து சர்ச் பண்ணீங்கன்னா அந்த போஸ்ட் வரும், அதை நீங்க மேனுவலா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜிக்ஸாக் இருக்கிறது வந்து நீங்க இப்ப பாக்குறதா வந்து ஜிக்ஸாக்கு. இந்த லேஅவுட்ல பாத்தீங்கன்னா லைன் லெஃப்ட் அப்படின்னு கொடுக்குறேன். லைன் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த டைம் லைன் மட்டும் உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வந்துட்டு இமேஜ், வீடியோ நீங்க எதை ஆட் பண்றீங்களோ அது எல்லாமே ரைட் சைடு போயிடும். லைன் ரைட் அப்படிங்கிறது லைன் மட்டும் ரைட்ல போயிட்டு கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வந்துடும். லைன் டாப் கேரசல் அப்படிங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு மேல வந்துட்டு ஒரு கேரசல் மாதிரி ஆட் ஆயிரும். ஒரு 4-5 இது இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஆரோ மாதிரி கிளிக் பண்ணி ஸ்லைடு மாதிரி பண்ணிக்கலாம். லைன் பாட்டம் அப்படிங்கிறது இந்த மேல வர டாப் லைன் மட்டும் கீழே வந்துடும். நெக்ஸ்ட் மீடியா பொசிஷன் அப்படிங்கிறது நீங்க இங்க சூஸ் பண்றது பொறுத்து தான் இங்க உங்களுக்கு வந்துட்டு வேரி ஆகும். இப்போ நான் ஜிக்ஸாக்கே கொடுத்துட்றேன். ஜிக்ஸாக் கொடுத்துட்டு இப்போ வந்து டாப் அப்படின்னு கொடுத்துருக்குங்களா. பாட்டம் அப்படிங்கிறது கொடுத்தா என்னன்னா மீடியா, அதாவது இந்த இமேஜ், வீடியோ அதெல்லாம் ஆட் பண்ணுவீங்கல்ல, இது வந்து பாட்டம் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும், டாப் கொடுத்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டுக்கு மேலே போயிடும். நெக்ஸ்ட் மெயின் லைன் ஃபில் பண்ணுமா அப்படின்னு கேக்குது. இப்போ நான் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ண அந்த லைன் கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு வரும். அதுதான் வந்து ஃபில் பண்றதா வேணாம் அப்படின்னு கேக்குது. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணி விட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் எதுவுமே உங்களுக்கு ஷோ ஆகாது ஸ்க்ரோல் பண்ண அப்படின்னா. அதனால இது இருக்கட்டும், இருந்தாதான் வந்து டைம்லைன் எஃபெக்ட் தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த லூப்பு, ஆட்டோ பிளே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன்லாம் அவைலபிளா இருக்கு. அதுதான் நான் சொல்லியிருந்தேன். ப்ரீ வெர்ஷனில் லிமிட்டடா இருக்கு. பட் இதை யூஸ் பண்ணியே நம்மளால சூப்பராக கிரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் அனிமேஷன் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரீ வெர்ஷன்ல ஃபேட் மட்டும் தான் இருக்கு. அடுத்த அனிமேஷன் ஆஃப் செட், அனிமேஷன் டியூரேஷன் இது எல்லாமே நீங்க செட் பண்ணிக்க முடியும். டைம்லைன் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது போனீங்க அப்படின்னா தான் இங்க நீங்க கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே நீங்க இதுல பண்ணணும். இப்போ வந்து இங்க டைம்லைன் ஐட்டம் 1 அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டு ஷோ லேபிள் அப்படிங்கிறது இந்த மேல இருக்கிற லேபிள் தான் வந்து சொல்றாங்க. இப்போ வந்து இதுல வந்து ஸ்டெப் 1 அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா ஸ்டெப் 1க்கு உண்டான இந்த கண்டென்ட் வந்து காமிக்கும் உங்களுக்கு. அதுக்கு உண்டான ஐகான் வேணும்னாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஐகான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். எக்ஸ்ட்ரா லேபிள் அப்படிங்கிறது என்னன்னா இந்த இடத்துல அந்த ஐகானுக்கு பக்கத்துல
ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் இன்னும் 2 லேபிள் வந்து காமிக்குதுங்களா, அதுதான் ப்ரைமரி லேபிள் அண்ட் செகண்டரி லேபிள் வந்து இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே மீடியாவில் வந்து நீங்கள் இமேஜ் வேணாலும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வீடியோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே மீடியாங்கிறதுல வீடியோ அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு யூடியூப் வீடியோ இருந்துச்சுன்னா யூடியூப் வீடியோ லிங்க் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து ஐகான் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஐகான் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு ஐகான் லைப்ரரி கிளிக் பண்ணிங்கன்னா ஐகான் லைப்ரரி கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஐகான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து இந்த கண்டென்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன போடணுமோ அந்த கண்டென்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் டைம்லைன் 4 இதுக்குமே வந்து கண்டென்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு கீழே இன்னொன்று கண்டென்ட்னு இருக்குது. இந்த கண்டென்ட்டோட அலைன்மெண்ட் வந்து இதில் நம்ம மாற்றிக்கலாம். லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, சென்டர் அலைன்மெண்ட் இதெல்லாமே மாற்றிக்கலாம். இமேஜ் ஓவர்லே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் மாதிரி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவர்லே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அது வந்து கொடுத்துட்டு இப்படி பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பிளாக் ஓவர்லே மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. பட் வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோகிராஃபி வெப்சைட்டுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது அது ஓவர்லே ஆட் பண்ணால் அந்த ஃபோட்டோவோட எஃபெக்ட் மாறிடும். அதனால அது ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் வேறு ஏதாவது வெப்சைட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா தேவைப்படுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஷோ டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இதுதான். இந்த டைம்லைன் ஐட்டம் 1 அப்படின்னு போட்டுக்கிறது தான் வந்து. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபியூச்சர் எல்லாமே நம்ம ப்ரோ வெர்ஷனில் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஸ்டைல்குள்ளே போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம்லைன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்டர் கலர் அப்படிங்கிறதுல இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து இந்த ராயல் எலமெண்டர் ஆடான்ஸோட அந்த கலர் வந்து உங்களுக்கு வயலட் கலரில் ஆட் ஆயிருக்கும். உங்களோட தீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த கலரை வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதே மாதிரி பாக்ஸ் ஷேடோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு தெரியும். ஒவ்வொரு பாக்ஸ்க்கும் ஷேடோ ஆட் ஆயிருக்கும். அது வந்து இருக்கட்டும், இருந்தால் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம்னா இந்த பேக் டு டிஃபால்ட் அப்படின்னு இந்த சிம்பிள் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து போயிடும். அதே மாதிரி பேடிங், மார்ஜின், கண்டெய்னர் பேடிங், ஐட்டம் பேடிங் எல்லாமே நீங்கள் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பார்டர் ரேடியஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்க முடியும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு மீடியாவோட இமேஜ் வித்தும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பர்சன்டேஜில் இருக்கு, இதை கூட நீங்கள் மாற்றிட்டு பிக்சல் சைஸை கூட மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்டருக்கு என்ன கலர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது நம்ம மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கண்டென்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைல் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன்லேயே அவைலபிளாக இருக்குது. மெயினாக வந்து இந்த மெயின் லைனோட அந்த கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு மெயின் லைன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டு லைன் ஃபில் கலர் அப்படிங்கிறது தான் இங்கே வேற இந்த வயலட் கலர். இப்போ இந்த கலருக்கு பதிலாக உங்களுக்கு இந்த கலர் வரணும்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும்போது உங்களுக்கு அந்த கலர் தான் வந்துட்டு ஃபில் ஆகும். அதோட வித்து கூட நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வித்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நெக்ஸ்ட்டு மெயின் லைன் லேபிள், இந்த மாதிரி உங்களால் எல்லா ஸ்டைல் ஆப்ஷனுமே இதில் ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களால் பண்ணிக்க முடியும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நியூ கண்டெய்னர் ஆட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ராயல் எலிமெண்டரோட லோகோ வந்து ஆட் ஆயிருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக்ஸ்குள்ளே போங்க. பிளாக்ஸ்குள்ளே போயிட்டு கேட்டகரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஸ்டோரி டைம்லைன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ எது, ப்ரோ வெர்ஷன் எது அப்படிங்கிறத அந்த எல்லாமே டெம்ப்ளேட்டாக காமிப்பாங்க. உங்களுக்கு வந்து இதை நீங்கள் ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த டெமோ கண்டென்ட் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி பிளாக்ஸ் கூட இன்சர்ட் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இது ஓகேவான்னு பார்த்துட்டு மேலே வந்து இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்சர்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் வந்து உங்களுக்கு அப்படியே ஆட் ஆயிரும். அது யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2025ல் வெப்சைட்டுங்கிறது வந்து மஸ்ட்டு. எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக வெப்சைட் வச்சுருக்கணும். ஃப்ரீலான்சருக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் வெபினார் அட்டன் பண்ணி எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள்.
see you inside the course. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் டெக் லைஃப்.